ஆ, ஓகேங்க. தேங்க் யூ மேடம். எல்லா மாஸ்டருக்கும் வணக்கம். என் பேரு சுஷீலா. நான் வந்து 2 வருஷமா இந்த தியானத்துல இருக்கேன். முதல்ல மேடம் வந்து தான் எனக்கு சான்ஸ் குடுத்தாங்க. இப்போ முதல் ஒரு புக்க பத்தி பேசுற அளவு நான் வளர்ந்திருக்கேன். இன்னைக்கு வந்து ராபின் சர்மாவினுடைய "தன் பொக்கிஷத்தை விற்ற துறவி" அப்படிங்கிற புக்ல இருந்து ஞானத்த குடுக்கலான்னு வந்திருக்கேன். இதுல வந்து ராபின் சர்மா வந்து எ என்ன சொல்ல வர்றாருன்னா, அ பொருள் அளவுல நம்ம வந்து ரொம்ப வசதியாவும், பொருள் அளவுல நம்ம இருந்தாலும் கூட, நம்முடைய வாழ்க்கையில ஆன்மாவுக்கு மிக முக்கியம் தரணும் அப்படிங்கிறத மிக அழகாக, அதாவது ஆன்மாவுக்கு வேண்டிய விஷயங்களை பற்றி முக்கியத்துவம் குடுக்கணும்னு மிக அழகாகவும், அற்புதமாகவும் சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு வந்து இதுவரைக்கும் நான் சரியா புத்தகங்கள் எல்லாம் படிச்சதே இல்ல. முதல்ல நான் தேர்ந்தெடுத்த புத்தகமே ராபின் சர்மா அவனுடைய இந்த புத்தகம் தான். இத படிச்ச உடனேவே எனக்கு வந்து இன்னும் நல்ல புஸ்தகங்கள படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஏற்படுற அளவுக்கு இதுல அவர் வந்து அழகா சொல்லியிருந்தாரு. எடுத்த உடனேவே முதல் இதுலயேவே இது வந்து ஒரு பிரபல வழக்கறிஞர் ஜூலியன் மாண்டில் பத்திய கதை தான் அது. அவரு எடுத்தோனவே அவர் வந்து தன்னுடைய நீதிமன்றத்துல வழக்காடிக் கொண்டிருக்கும் பொழுது, திடீர்னு அவர் மயங்கி சுருண்டு விழுந்துடுறாரு. நிலைகுலைந்து அவர் விழுந்தது பார்த்தம்போது எல்லாருக்கும் ஒரு பதட்டமா இருக்கு. ஏன்னா, அவர போல வாதாடுற வக்கீல்கள் வந்து சிறந்த ம் வழக்கறிஞர்கள் யாருமே இல்லன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப நல்லா வழக்காடுவதில் சிறந்தவர், வல்லுனரா இருந்தாரு. நல்ல படிப்பு முடிச்சவர். இத்தாலியில வந்து அவரு பெரிய பணக்காரர். அவருக்கு வந்து நெறைய பொருட்செல்வத்தால இருக்கு. அவர் வந்தாவே எல்லாரும் வந்து நிச்சயமா அவர்கிட்ட ஒரு கேஸ குடுத்தாவே, ஷூரா வந்து அதுல வந்து வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்பி குடுக்கலாம். அந்த அளவுக்கு திறமையான வழக்கறிஞராக இருந்தாரு. அப்படி இருந்த அவர் வந்து திடீர்னு ஒரு நாள் இந்த மாதிரி மயங்கி விழுந்தத பார்த்தோனே எல்லாருக்குமே ரொம்ப நீதிமன்றத்துல எல்லாருமே பரபரப்படைந்து, "ஐயோ! ஜூலியனுக்கு என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்றாங்க, கத்துறாங்க. அப்போ அவருடைய உதவியாளராக ஜான் இருக்காரு. ஜானுக்கு வந்து இத பார்த்த உடனேவே, ஐயோ! நம்மளுடைய வழக்கறிஞர் இப்படி விழுந்துட்டாரா? அப்படிங்கிறத பார்த்ததும், அவருக்கு ஒரே கலக்கமா ஆகிறது. எல்லாரும் சொன்னது போலயே அதையே திருப்பி திருப்பி, "ஐயோ! ஜூலியனுக்கு என்னாச்சு? கீழ விழுந்துட்டாரா?" அப்படின்னு இவரும் அதே குரல்லயே சத்தம் போடுறாரு. சத்தம் போட்டு எல்லாம் இப்படி ஒரே இதா இருக்கும்போது, யாருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அந்த டைம்ல. அப்ப வந்து நீதிபதி வந்து ஃபோன் பண்ணி, இவர வந்து மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போயிர்றாங்க. எடுத்துட்டு போன பிறகு என்ன ஆகுது, ஜான் வந்து தன்னுடைய வழக்கறிஞரான ஜூலியன் மாண்டில் பத்தி அப்படியே நமக்கு சொல்றாரு. அவரு எப்படியாப்பட்டவரு? என்ன மாதிரியானவரு? அப்படிங்கிறத வந்து இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஜூலியன் மாண்டல பத்தி அவருடைய உதவியாளராகிய ஜான் வந்து சொல்றது தான் ஆத்தர் வந்து போட்டிருக்காரு. எனக்கு வந்து பொதுவா வந்து ஜான் வந்து இவர்கிட்ட 17 வருஷ காலமாகவே வேலை செஞ்சுட்டு இருக்காரு. முதல்ல வந்து இந்த ம் உதவியாளராக இருக்க இருக்கறதுக்கு தேர்ந்தெடுத்ததே ஜூலியன் மாண்டல் தான் இவர. ஜான தான் தேர்ந்தெடுக்குறாங்க. இவங்க 2 பேருமே வந்து ஒரே கல்லூரியில தான் படிச்சாங்க. இருந்தாலும் இவர் வந்து யோசிக்கிறாரு. நான் வந்து பெரிய அறிவாளி எல்லாம் இல்ல. எத்தனையோ பேர் வந்து இவர்கிட்ட வந்து உதவியாளரா பணிபுரிய போட்டி போட்டு இருக்கும்போது, அவர் ஏன் என்ன எடுத்தாருன்னே தெரியல. அந்த அளவுக்கு என்கிட்ட பெரிய இது சொல்ற அளவுக்கு நான் வந்து அறிவாளியா இல்ல. இருந்தாலும் என்ன தேர்ந்தெடுத்திருக்காரு. அத குறிச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா, இப்ப இந்த பெரிய நீதிமன்றத்துல எந்த ஒரு கொலை வழக்கு எடுத்தாலும், தான் வந்து வெற்றி பெற்று வர்ற இந்த நீதிமன்றத்துல, இவர் வந்து இப்படி விழுந்துட்டாரே நம்ம அப்படின்னு நெனச்சு ரொம்ப வருத்தப்படுறாரு. அ ஆனா வந்து இவரு அவர பார்க்கறதுக்காக மருத்துவமனைக்கு போனா, அவர் வந்து அவசர சிகிச்சை பிரிவுல இருக்கிறனால யாரையும் பார்க்க விடல. அதனால திரும்பி வந்து திருப்பியும் தன்னுடைய அறையில உட்கார்ந்து, திருப்பி இவர பத்தியே நெனச்சுட்டு இருக்காரு. ஜூலியன் வந்து எப்படின்னா, அதாவது என்னுடைய வழி தனி வழி அப்படிங்கிறத அத மாதிரி தான் எப்பவுமே வந்து அவரு வாழ்ந்து வந்தாரு. அவருடைய வழக்கெல்லாம் எடுக்கும் பொழுது, நாடகத்துலலாம் எப்படி அரங்கேற்றம் பண்ற மாதிரி,
ஒரு வழக்கையும் அருமையா இது பண்ணுவாரு. அவருடைய வழக்கு வந்து எடுத்தா ஜெயிச்சதெல்லாம் பத்திரிகைகள் முதல் பக்கமே போடுற அளவுக்கு அவர் தன்னுடைய வழக்குல வந்து அழகா வாதாடுவாரு. இதையெல்லாம் நினைச்சுட்டு இவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. ம். நமக்கு இப்படி ஒரு நல்ல ஒரு வழக்கறிஞர் வந்து இருந்தும், இப்ப இது திடீர்னு இப்படி ஆகி போயிட்டாரே! நம்பவே முடியலையே! ஜூலியனுக்கா இப்படி ஆச்சு? அப்படின்னு திருப்பி திருப்பி அவர் வந்து அவர பத்தியே ரொம்ப கவலைப்பட்டுட்டு, அ அவர பத்தி திருப்பியும் வந்து யோசிச்சுக்கிட்டு அப்படியே இருக்காரு. அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த ஜூலியன பத்தி நெனைக்கும்போது, இவர் வந்து கடைசியா ஆக ஆக முதல் தொடக்கத்துல 17 வருடங்களா அவர்கிட்ட இருக்காரு இல்லையா? முதல்ல இருந்து. இப்ப லாஸ்ட்டா அவர பத்தி நெனைக்கும்போது, கொஞ்ச காலமாவே அவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய வேலைன்னு தன்னையே மறந்துடுறாரு. ஆனா மறந்துகிட்டு, அந்த வேலையிலேயே மூழ்கும் பொழுது, அவரு வந்து பார்த்தாவே அவர் வந்து வயசானவராக தோற்றம் குடுக்குறாரு. அதே மாதிரி எத வந்து எடுத்தாலுமே, எந்த வேலை எடுத்தாலுமே அத முடிக்காம போக மாட்டாரு. அந்த திறமையெல்லாம் இருக்குது. ஆனாலும் இவர பார்த்தா 53 வயசு தான் ஆச்சு. ஆனா 75 வயசு ஆனவர் மாதிரி ஒரு தோற்றமாகிருச்சு. ஏன்னா, அவருடைய உணவு முறையும், அவருடைய பழக்கவழக்கங்களும், பணம் நெறையா சேர சேர அவரு வந்து ஈவினிங்ல இந்த இது வழக்கெல்லாம் ஆடி முடிச்சுட்டு வேலை முடிஞ்சு போகும்பொழுது, அவருக்குன்னு தனி நண்பர்கள் எல்லாம் இருக்காங்க. அவர்களோட உல்லாசமாக வாழ்க்கைய நடத்துவாரு. ராத்திரிகள்ல கிளப்புக்கு போக, சுருட்டு உணவுகள்லாம் வந்து வாங்கி சாப்பிடுறதெல்லாம் ஹோட்டல்லயே இது பண்றாரு. இப்படியே அவர் இது பண்ணும்போது, அவர் தன்னுடைய குடும்பத்தையே மறந்துட்டாரு. அதே சமயம் தன்னுடைய அப்பாவை கூட மறந்துட்டு, அவரு வீட்டுக்கே போகாம ரொம்ப நேரம் இதுல பணி செஞ்சு, தன்னுடைய மனம், உடல், ஆத்மா 3யுமே இழந்த மாதிரி அவர் இருக்கிறத பார்த்து ஜானுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவரு என்ன நெனச்சு பார்க்குறாரு அதெல்லாம். முதல்ல அவர பார்த்தப்போ, யங்காவும், ரொம்ப அழகாவும், அந்த பணத்துக்கே உரியதோட, ரொம்ப நல்லா வந்து அவரு அத பார்க்கவே ஒரு ஆசையா இருந்த அவரா இப்படி ஆகிட்டாரு. ஏன்னா, எதுவுமே வந்து குறிப்பிட்ட நேரத்துல செய்யாம, இஷ்டப்படி அவர் வாழ்க்கைய பணம் நெறையா இருக்கிறங்காட்டியும், ஃபெராரி கார் வச்சிருக்காரு. நெறைய சொத்துக்கள் எல்லாம் இருக்குது. இருந்தாலும் நேரத்துக்கு வீட்டுக்கு போகாம, அவர்களுடைய நண்பர்களோட நீதிமன்ற வேலை முடிஞ்சோனே, வெளிய போயி சாப்பிடவும், இந்த மாதிரி வேண்டாத பழக்கங்கனால தன்னுடைய உடல், மனம், ஆன்மாவையே அவரு கெடுத்துட்டாரு. சுருக்கமா சொல்லப்போனா, ஜூலியன் வந்து தன்னுடைய வாழ்க்கையினுடைய அர்த்தத்தையே இழந்துட்டாரு அப்படின்னு ஜான் வந்து ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஃபீல் பண்ணிட்டு என்ன பண்றாருன்னா, இந்த பொதுவாவே வந்து ஜூலியன் மாண்டல் வந்து ஒரு அறிவுஜீவி தான். ஆனா, அந்த அறிவுஜீவிய கூட நீங்கள் எவ்வளவுதான் நீ வந்து அறிவுஜீவியா இருந்தா கூட, என்ன என் எங்க முன்னால வந்து நீ வந்து ஒரு மிகப்பெரிய கொலை வழக்குல ரொம்ப வெற்றி கண்டவனா இருந்தாலும் கூட, நீதிமன்ற அறையில் இப்படி விழுந்தார் இல்லையா? இந்த மாரடைப்பு வந்து அவருக்கு வந்து, "நீயும் ஒரு சாதாரண மனிதன் தான். நீ எவ்வளவுதான் அறிவானவனா இருந்தாலும், எவ்வளவுதான் வாதாடி ஜெயிச்சு பணம் இதெல்லாம் இருந்தாலும் கூட, நீ வந்து ஒரு சாதாரண மனிதன் தான் என்பதை இந்த மாரடைப்பு வந்து அவருக்கு நினைவு கூர்றாரு ஜான். இப்படி பண்ணிருச்சு. இந்த மாரடைப்புனால அவர் வந்து இந்த அளவுக்கு விழுந்துட்டாரே அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறாரு. அடுத்தது வந்து 2வது அத்தியாயத்துல பார்த்தா என்ன ஆகுதுன்னா, அவரோட நைட்டு கிளப்லயெல்லாம் அவரு கூட அவரோட ஃப்ரெண்டு வந்து இருப்பாரு. கூடவே. அவரு வந்து வந்து இவங்களுடைய நிறுவனத்துக்கு வர்றாரு. வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, "ஜூலியன் வந்து உங்ககிட்ட எல்லாம் இனிமேல் இந்த நிறுவனத்துக்கு வேலைக்கு வரமாட்டேன்னு" மேலும் அவர் வந்து இந்த வேலைய விட்டது மட்டும் இல்ல, தன் குடும்பத்தையும் விட்டுட்டு, அவர் வந்து நான் ஆத்மார்த்தமா தன்னுடைய இது வாழ்க்கைய தேடி, வேற இந்தியாவுக்கு போறதாக முடிவெடுத்திருக்காங்க. அதனால அதையெல்லாம் உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லி, அந்த இவருடைய கூட இருந்த இவரு ஒரு ஃப்ரெண்ட் வந்து சொல்லுவாரு. அப்ப வந்து இத கேட்டோனே ஜானுக்கு வந்து ரொம்ப கவலையாகிடும். என்னன்னா, நம்ம 17 வருஷ காலமா இந்த ஜூலியன் மாண்டலினோட எல்லா வேலைகளிலயும், எல்லா விஷயத்திலும் நம்ம வந்து அவர் கூடயே இருந்தோம். பட் எனக்கு கூட அவரு சொல்லவே இல்லையே! அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு, தனிப்பட்டு நான் போய் ஹாஸ்பிட்டல்ல பார்க்கலான்னாலும் எனக்கு பேச விடமாட்டேன்ட்டாங்க. இவரும் எனக்கு ஒரு ஃபோன் கூட செய்யாம போயிட்டாரு.
இப்படி ஒரு ஃப்ரெண்ட நான் வந்து என்ன நெனைக்கிறது? அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறாரு. ரொம்ப கவலைப்பட்டுட்டு அதை நெனச்சுக்கிட்டே இருக்காரு. ஜூலியன பத்தியே வந்து போறவரு இந்த ஊர விட்டு போறவரு என்கிட்ட கூட சொல்லாம போயிட்டாரேன்னு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. அ அப்ப என்ன ஆகுன்னா, இதெல்லாம் வந்து போயிட்டாரு. அவரு ஒன்ஸ் ஃபார் ஆல் போயாச்சு. அப்ப ஜூலியன் இவரு ஜான் வந்து ஒரு 3 வருஷம் ஆகிருச்சு. அவரு இவர விட்டு இந்த நிறுவனத்த விட்டு போயி. அப்போ அந்த 3 வருஷ காலமா இவரு ஜான் என்ன பண்றாரு, இந்த நிறுவனத்துல பொறுப்பேத்துட்டு, ஒரு பெரிய பதவியாட்டம் அவருக்கு அப்புறம் நெறைய வேலை செஞ்சு செஞ்சு இவருமே பார்த்தா வேலையிலேயே மூழ்கிட்டு இருக்காரு. ரொம்ப தன்னையே வந்து வேலையே பெருசுங்கிற மாதிரி சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு நாள் என்ன ஆகுது, ஒரு அவருடைய அவரும் ஒரு உதவியாளர் வச்சுட்டாரு ஜானும். தன்னுடைய உதவியாளர் வந்து ஒரு லேடி வச்சிருக்காங்க. அப்ப இவரு ரொம்ப இதா இருக்கும்போது நடுவுல வேலைக்கு நடுவுலயும் எப்பவுமே ஜான் வந்து ஜூலியன பத்தி நினைக்காத நேரமே இல்ல. அவர பத்தி நினைச்சுட்டு எப்படி இந்த மாதிரி ஒரு நல்ல பெரிய சொத்துக்களோட, வசதியோட வாழ்ந்தவரு, ஆத்மார்த்தமா ஞானி ஆகறதுக்காக வெளிய இந்தியாவுக்கு போயிருக்காரு. இதே நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அவர் என்ன இந்தியாவிலேயே செட்டில் ஆகியிருப்பாரா? எங்க போயிருப்பாரு? அவர பத்தி வந்து வேலைகளுக்கு நடுவுலயும் இவரும் நெறைய வேலையெல்லாம் செஞ்சு இப்ப ரொம்ப களைச்சு போய் வீட்டுக்கு போறாரு. அப்பவும் அந்த நடுவுல வந்து என்னைக்குமே வந்து ஜூலியன் மாண்டல் பத்தி நினைக்காமயே இவரு இருக்கிறதில்ல. அப்போ ஒரு நாள் ஈவினிங் என்ன ஆகுதுன்னா, அ ஒரு அவங்களுடைய ஜானுடைய உதவியாளர் வந்து அந்த லேடி வந்து சுறுசுறுப்பா நல்லா வேலை செய்வாங்க. அவங்க வந்து உங்கள பார்க்கறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு, வெளிய நிக்கிறாரு. உள்ள அனுப்பவா? அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இவரு சொல்லுவாரு ஜான், இப்பதான் நான் வந்து கடைசியா ஒரு இவர பார்த்து அனுப்பிச்சு விட்டேன். அதனால அப்பாயின்ட்மென்ட் வாங்கிட்டு தான் யாருமே என்ன பார்க்க வரணும்னு உனக்கு தெரியாதா? அதனால அவர அனுப்பிச்சு விட்டுரு. நாளைக்கு அதான் அப்பாயின்ட்மென்ட் வாங்கிட்டு என்ன பார்க்க வர சொல்லுமா? அப்படின்னு இவரு சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ளயே கதவு திறப்பாங்க. யாருன்னு பார்த்தா ஒரு ஒரு வயதானவரா தானே இருந்தாரு. நம்ம ஜூலியன் மாண்டல். ஆனா இதுக்குள்ள நுழைஞ்சவரு ஒரு 30, 35 வயசு தான் இருக்கும் போல. யங்காவும், நல்லா பார்க்கறதுக்கு வந்து சட்டக்கல்லூரியில படித்துக் கொண்டிருக்கும் பொழுது, பணக்கார குடும்பங்கள்ல இருக்கிற வாலிபர்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்க? அந்த மாதிரி ஒரு நல்ல தேஜஸோட, முகத்திலயும் நல்ல பொலிவோட, அ நல்ல கூர்மையான பார்வையோட ஒருத்தர் உள்ள வர்றாரு. கேட்காமயே வந்துட்டாரு. உடனே வந்து இவரு யோசிக்கிறாரு, "என்ன இது புதுசா யாராவது வழக்கறிஞர் வர்றாங்களா?" அப்படின்னு யோசிச்சுட்டு, அவர நிமிர்ந்து அவர பார்க்கும்போது, வந்தவர் வந்து புத்த பகவான் எப்படி புன்சிரிப்போட தன்னுடைய மாணவனை பார்ப்பாரோ, அதே மாதிரி அந்த இளைஞன் வந்து யாரு ஜான பார்த்து ஒரு புன்முறுவலோட, "என்ன ஜான் எப்படி இருக்க? அ உன்ன பார்க்க வரவங்களை எல்லாம் இப்படிதான் நீ வந்து உபசரிப்பியா? நான் உனக்கு இதத்தான் கத்துக் குடுத்தேனா? என்கிட்ட இருந்தே என்னுடைய நீதிமன்றத்துலலாம் எப்படி வெற்றி பெறதுங்கிறதெல்லாம் கலையெல்லாம் கத்துக்கிட்டு, எனக்கே வந்து நீ இப்படி சொல்றியா? அப்படின்னு சொல்லி சொன்னோனே, ஜூலியன் நீங்களா? எனக்கு நம்பவே முடியலையே! அப்படின்னு எ ஜானுக்கு ஒரே ஆச்சரியமா போகும். அப்ப வந்து வந்தவருடைய அந்த உரத்த சிரிப்பு, சிரிச்சுக்கிட்டே அவர் அப்படி கேட்டது, அப்ப வந்து சந்தேகமே இல்ல. இவரு ஜூலியன் தான். அப்ப அவர் தான் வந்திருக்காரு. அப்படிங்கிறது உடனே அப்ப அப்ப பழைய ஜூலியன் அந்த விழுந்தப்போ இருந்தாருல்ல, அவர அப்படியே நெனச்சு பார்ப்பான் ஜான். ரொம்ப வயசானவரா, த வந்து ரொம்பவே சோர்ந்து வழக்காடி இரவு பகலா தூக்கம் கெட்டு, கெட்டு, கெட்டு அது ஒரு மாதிரி உடம்பெல்லாம் நலிஞ்சு, வயதானவரா போன ஜூலியனா இந்த மாதிரி சுருக்கங்களே இல்லாம பளபளப்பான முகத்தோட, அவரு அகத்தின் ஆற்றல் வந்து நல்லா முகத்துல பிரதிபலிக்கக்கூடிய பிரகாசமான கண்களோட, இவ்வளவு நல்லா வந்திருக்காரே! நம்மளுடைய ஜூலியனா இவரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமா வந்து அவர பார்க்குறாரு. அப்ப வந்து அந்த அ அதாவது அந்த வழக்கறிஞர்களுடைய நிறைந்த அந்த நிறுவனத்தில் வந்து எப்பவுமே வேகத்திற்கும் ரொம்ப வந்து பரபரப்புக்கும் பெயர் போன நம்ம ஜூலியனா இப்படி வந்திருக்காரு. அதே உயிர் துடிப்புடன் வந்திருக்காரே! அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா அவர பார்த்தோனே மகிழ்ச்சி ஆகிறது ஜூலியனுக்கு.
ஜூலியன பார்த்தோனே சாரி ம் ஜானுக்கு ஜூலியனுடைய உதவியாளர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறான். சந்தோஷப்பட்டுட்டு சில வருடங்களுக்கு முன்னால ரொம்ப சோர்வடைந்து போயி முதியவராட்ட போன அந்த ஜூலியனா இவ்வளவு அழகா இருக்காருன்னு நம்பவே முடியலையே என்ன கண்கள. அப்படின்ட்டு ஜூலியன பார்த்து, "என்ன இவ்வளவு யங்காவும், இவ்வளவு வசீகரமான முகத்துடன் சுருக்கங்கள் அற்று, ரொம்ப தேஜஸா வந்திருக்கீங்களே! ஏதாவது பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் செஞ்சு முகத்த மாத்திட்டீங்களா?" அப்படின்னு எல்லாம் கேட்பான். அ ஜான் கேட்டவுடனே அதுக்கு அவரு ஜூலியன் சொன்னாரு, "இல்ல ஜான், என்னுடைய கதைய நீ வந்து உன்ன பார்க்காம போனதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா, நான் வந்து அப்படி கீழ விழுந்தேன் இல்லையா? விழுந்து போனப்போ அந்த டாக்டர் வந்து என்ன பார்த்து கேட்ட ஒரே கேள்வி, "உனக்கு வந்து உயிர் முக்கியமா? அல்லது தொழில் முக்கியமா? இது 2ல ஒண்ண வந்து நீ இப்ப முடிவெடுக்க வேண்டிய நிலையில தான் இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கீங்க. அதனால உனக்கு உயிரா? அல்லது தொழிலா? அப்படிங்கிறத சொல்லணும்." அப்படின்னு அந்த டாக்டர் கேட்பாரு. அப்படி கேட்டவுடனே ஜூலியன் வந்து, "இல்ல, நான் ஆத்மார்த்தமான வாழ்க்கைய நாடித்தான் போகணும். இதுவரைக்கும் என்னுடைய செல்வத்தினாலயும், நான் வசதியோட இருந்ததுனாலயும், என்னுடைய உடல், மனம், ஆத்மா எல்லாத்தையுமே வந்து நானு வந்து இழந்துட்டேன். அதனால நான் வந்து நிச்சயமா ஒரு ஆத்மார்த்தமான வாழ்க்கைய தேடித்தான் போகணும்னு வந்திருக்கேன்." அப்படின்னு நான் அந்த டாக்டர் கிட்ட சொன்னேன் ஜான். அதனால தான் எனக்கு உடனே வந்து, இந்த இதுல இருந்தா நம்ம வந்து ஆத்மார்த்தமா இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு விட்டுட்டு, நம்ம இந்தியாவுக்கு போனா தான், இந்தியாவுல தான் வந்து நம்ம நல்லா இருக்க முடியும். அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணேன். முடிவு பண்ண அடுத்த நிமிஷமே நான் என்ன பண்ணேன், என்கிட்ட இருந்த பெரிய பங்களா, ரிசார்ட்ஸு எல்லாமே என்னென்ன காரு, எனக்கு இஷ்டமான ஃபெராரி காரு எல்லாத்தையும் வித்துட்டு, என்னுடைய வாட்சிலருந்து எல்லாத்தையும் குடுத்துட்டு, இருக்கிற பணத்த எடுத்துட்டு, நான் வந்து இந்தியா நோக்கி போனேன் அப்படின்னு சொல்லுவாரு ஜூலியன். அப்ப உடனே ஜான் கேட்பாரு, உங்களுக்கு கொஞ்சமாவது கஷ்டமா இருக்கு இல்லையா? அந்த பொருளு, சாமானங்க, பெரிய பெரிய அத்த பெரிய பங்களா, காரு, உங்களுக்கு இஷ்டமான காரையும் வித்துட்டீங்க. எல்லாத்தையும் வித்தப்போ உங்க மனசு வந்து ரொம்ப கஷ்டப்படலையா?" அப்படின்னு சொல்லி ஜான் கேட்பாரு. அதுக்கு வந்து ஜூலியன் சொல்லுவாரு, "எனக்கு கொஞ்சம் கூட கஷ்டமே இல்ல. நான் வந்து என்ன தெரியுமா நெனச்சேன்? நம்ம வந்து ரொம்ப அழிஞ்சுட்டோம். அத வந்து டாக்டரே கண்டுபிடிச்சு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஆத்மார்த்தமா, நம்முடைய ஆன்மாவுக்கு தேவையான விஷயங்கள தேடித்தான் நம்ம வந்து இருந்தா தான் நமக்கு நல்லது அப்படிங்கிறத முடிவெடுத்தேன். அந்த முடிவெடுக்கும்போது இந்த பெரிய பெரிய பங்களா, இந்த இதெல்லாம் எனக்கு பெருசாவே தெரியல ஜான். அதனால தான் நான் உடனடியா கிளம்பி இந்தியாவுக்கு போனேன். இந்தியாவுல வந்து போன உடனேவே அந்த இந்தியா மண்ணு வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த மக்கள் எல்லாம் வந்து என்கிட்ட ரொம்ப நல்லா பழகினாங்க. நான் அங்க போன உடனே நான் சும்மா இருக்கல. ஒரு ஒரு இவங்களா ஞானிகளையும் போய் பார்த்தேன். அவங்க அவங்களுடைய ஞானத்த கேட்டு அறிஞ்சுக்கலாம். எப்படி இருக்கிறாங்க? என்ன ஏது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தனித்தனியா ஒருத்தரையும் போய் பார்த்தேன். அப்படி நானு பல ஞானிகள போய் பார்க்கும்போது, எனக்கு சமாதானம் என் மனசுக்கு பிடிச்சமா யாருமே வந்து நான் நினைக்கிறத, நான் அடைய விரும்புற ஞானத்த குடுக்கக்கூடியவங்களா அங்க ஒருத்தருமே இல்ல. அதனால நான் என்ன பண்ணேன்னா, திருப்பியும் வந்து ஆனா அவங்க வந்து என்ன பண்ணாங்க, நான் கேட்டதுக்கு இணங்க அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஞானத்தை எல்லாம் குடுத்தாங்க. எனக்கு வந்து அது ரொம்ப 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 எனக்கு பிடிச்சிருந்துச்சு அவங்க சொன்னதெல்லாம். அப்புறம் நான் என்ன பண்ணேன், இமயமலை அடிவாரத்துக்கு போய் பார்க்கலான்னு சொல்லி இமயமலை அடிவாரத்துக்கு போனேன். அங்க இமயமலை அடிவாரத்துல வந்து ஒரு கோவில் ஒண்ணு இருந்துச்சு. அந்த கோவில்ல வந்து நான் வந்து ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். என்னன்னா, அந்த கோவில்ல ஞானி ஒருத்தர் இருக்காரு. அங்க வந்து அவர்கள போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேண்டியது கிடைக்கும்னு சொன்னாங்க. அதனால அந்த அடிவாரத்தில உள்ள கோயிலுக்கு போனேன். அங்க வந்து ஒரு கிருஷ்ணன்ங்கிற ஒருத்தர பார்த்தேன். அவரு வந்து எப்படின்னா, என்ன மாதிரியே வந்து அவரும் வந்து வக்கீலா அதாவது வழக்கறிஞரா இருந்து, தன்னுடைய உடலாலும், மனசாலும் ரொம்ப வந்து முடியாம போனதுனால, அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஆத்மார்த்தமா, ஆன்மாவுக்கு தேவையான விஷயங்கள எல்லாம் தேடி பிடிச்சு வந்தாரு. அதுல வந்து இமயமலையில தான் வந்து நம்ம தேடும் ஞானிகள், அதாவது நீங்க தேடும் ஞானிகள் வந்து இமயமலை உச்சியில தான் இருக்காங்க.
என்னால அவ்வளோ தூரம் போக முடியல. அதனால இந்த அடிவாரத்துல உள்ள இந்த கோவில்லயே வந்து நான் இருக்கிறேன். இருந்துட்டு இங்க வந்து வருவாங்க இல்லையா? சாமி கும்பிட வருவாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் எனக்கு தெரிந்த ஞானத்த வந்து நானு சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால எனக்கு வந்து இதுல ஒரு மாதிரி திருப்தியா இருக்கு. ஆத்மார்த்தமான திருப்தியும் இருக்கு. அதனால சந்தோஷமாவும், இங்கேயே நான் வந்து செஞ்சுட்டுருக்கேன் அவங்களிடம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்லுவாரு. அப்ப வந்து எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது ஜூலியன். அதான் இமயமலையில வந்து இந்த சிவானாவின் ஞானிகள்னு அழைக்கப்படுற ஒரு குரூப் இருக்காங்க. அந்த குரு அவங்க தான் வந்து ஞானத்தின் சோலைன்னே சொல்றாங்க அவங்கள. அங்க போனீங்கன்னா, உங்களுக்கு தேவையான இது கிடைக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி நான் இல்ல. நான் வந்து எப்படின்னா, சாதாரணமான ஒரு இதுதான் என்னுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அத கேட்டு நான் வந்து நம்ம இப்படி இருந்துக்கலாம். நம்மனால மேலலாம் ஏற முடியாது. அதனால நமக்கு தெரிஞ்ச ஞானத்த வந்து சொல்லிட்டு இங்க கோவிலுக்கு வரவங்ககிட்ட சொல்லி தந்துட்டு, அதனால நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து கிருஷ்ணன் சொல்றத கேட்டோனே, நாம வந்து எடுக்கும் முடிவுகள் தான் நம்முடைய வாழ்க்கையே நிர்ணயிக்கிறது. அதனால தெளிவா நான் வந்து புரிஞ்சுட்டேன். ஒவ்வொருவருடைய விதிங்கிறது என்ன? அவரவர் எடுக்கும் முடிவினை பொறுத்து தான் அவரவர்களுடைய வாழ்க்கையே அமையும். அதனால நீங்க வந்து ஒரு அ இப்ப வந்து உங்களுடைய இது வந்து குறிக்கோள் வந்து நல்ல ஞானிகள பார்த்து, நல்ல உங்களுடைய ஆன்மாவுக்கு என்னென்ன விஷயம் தேவையோ, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறீங்க. அப்படி நீங்க வேணும்னு சொன்னா, அங்க சிவானாவின் ஞானிகள போய் பார்த்தா, உங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும். ஆனா, அது வந்து ரொம்ப தூரம் மேல போகணும் அப்படின்னோனே, அத பத்தி வந்து ஜூலியன் மாண்டில் கொஞ்சம் கூட கவலைப்படல. உடனே கிருஷ்ணன்ங்கிற அவருகிட்ட அந்த ஞானிகிட்ட ரொம்ப சந்தோஷமா, "நீங்க இது எனக்கு நண்பரே, நீங்க வந்து இப்படி சொல்லி தந்ததுக்காக ரொம்ப நன்றி. நான் வந்து மலை மேல இமயமலை மேல ஏறுறேன்னு" ஒரு உத்வேகத்தோட, ரொம்ப வேகமா அந்த மலை மேல ஏறி போறாரு. அப்ப வந்து அந்த மலையில ஏறி போக போக நெறைய சிறிய பாதை தான் இருக்கும். அந்த வழியெல்லாம் வந்து ரொம்ப இதா இருக்காது. குறுகிய பாதையில அப்படியே நடந்து போய்க்கிட்டு இருக்காருன்னு வைங்களேன். போய்க்கிட்டு இருக்கும்போது, அவருக்கு அந்த பழைய வாழ்க்கையினுடைய ஞாபகமெல்லாம் வருது. நம்ம வீடு எவ்வளோ பெருசு, நம்ம வேலை செஞ்ச அந்த ஏசி அறையும், அவரு வாதாடின அந்த இதெல்லாம் அப்படியே மனக்கண்ணுல அப்படியே வந்துட்டு இருக்குது. ஆனாலும் அதையும் மீறி அங்க போகும்போது அந்த இயற்கை காட்சிகளும், அந்த பறவைகளினுடைய நடக்க அந்த இதெல்லாம் பார்க்க மரங்களினுடைய இது வழியெல்லாம் பார்க்க அவருக்கு வந்து ரொம்பவே மனசுக்கு வந்து இதமாவும் இருக்கு. ஆனாலும் அந்த பழைய வாழ்க்கை வந்து க அவர் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. அங்க வந்து இயற்கையினுடைய எழிலையும் அவர் வந்து அனுபவிச்சுட்டே அங்க வந்து போயிட்டுருக்காரு. ரொம்ப தூரம் போறாரு. ஒரு 7 டேஸ் 7 நாள் நடந்துக்கிட்டே இருக்காரு. அப்ப வந்து ஒரு நாள் வந்து தனக்கு முன்னாடி யாரோ ஒரு உருவம் போய்க்கிட்டு இருக்கிற மாதிரி நடந்து போய்க்கிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. உடனே வந்து அவர் என்ன பண்றாருன்னா, வேகமா நடக்குறாரு. யாரு? ஜூலியன். அவர போய் பிடிக்கலான்னு. அந்த ஒரு உருவம் போச்சு இல்லையா? அவரு என்ன பண்றாரு, இவர பார்த்த உடனே திரும்பி திரும்பி பார்த்துட்டு, அவரும் வந்து ஒரு அடி வேகமா போறாரு. அப்போ இவரு சத்தமா ஜூலியன் வந்து கேட்கிறாரு, "தயவுசெய்து நிக்கிறீங்களா? நான் வந்து சிவானாவின் ஞானிகள பார்க்க தான் இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டு, சாப்பாடு, தண்ணி இல்லாம 7 நாட்களா நான் நடந்து வந்துட்டுருக்கிறேன். என்னுடைய கதைய நீங்க கேட்டீங்கன்னா, எனக்கு உதவி செய்யறதுக்கு, இங்க சிவானாவின் ஞானிகள் கிட்ட என்ன கூப்பிட்டு போக முடியும் உங்களால தான். அதனால என்ன கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி, நண்பரே எனக்கு நீங்க தான் உதவி செய்யணும். சிவானா வந்து எங்க இருக்குதுன்னு நீங்க கண்டுபிடிக்கிறதுக்காக எனக்கு நீங்க தான் உதவி செய்யணும். 7 நாட்களா நடந்திருக்கிறேன். அதுக்காகவாவது நீங்க செய்யணும். அப்புறம் தன்னுடைய வாழ்க்கையில நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படி கீழல்லாம் என்னால முடியாத அளவுக்கு என்னுடைய உடல், மனம் எல்லாம் ஆத்மாவை எல்லாம் வந்து விட்டுட்டு டாக்டர்னுடைய அறிவுரையின்படி நான் உங்கள பார்க்க இங்க வந்திருக்கேன். எனக்கு உதவி செய்ய சிவானாவனுடைய இடம் எதுன்னு கூப்பிடுறீங்களா? கொண்டு போய் விடுறீங்களா? அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டவுடனே வந்து அவர் மெதுவா அப்பவே திரும்பி பார்க்குறாரு.
திரும்பி பார்த்தோனே, அவருடைய முகத்தோட்டத்தை பார்த்தோனே, ஜூலியனுக்கு அப்படியே கட்டி போட்டது போல ஆகிவிட்டதாம். ஏன்னா, அ அவர் வந்து அவ்வளவு பூனையைப் போன்ற அவருடைய கண்கள், ஜூலியனை அப்படியே ஊடுருவது போல அப்படியே பாக்குது. அவரு அப்படியே பாக்குறாரு இவர. இவர ஊடுருவி பாக்குறாரு. இவரு ஜூலியன் எப்படியாப்பட்டவரு? என்னங்கிறத அந்த ஞானி வந்து தன்னுடைய கண்ணால பாக்குறாரு. பாத்துட்டு அப்படியே ஜூலியன் வந்து மந்திரவாதியை முதன் முறை கண்ட குழந்தை எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி அப்படியே ஸ்தம்பித்து நின்னுட்டாரு அந்த மனிதரை பார்த்தோனே. அவ்வளவு ஒரு அருமையான பார்வையும், அவர பார்க்கறதுக்கு முகம் வந்து அவ்வளவு அழகா இருந்ததுனால, இவருடைய மகிழ்ச்சியே கட்டுப்படுத்தவே முடியலல்ல. அவரு நிச்சயமா சிவனாவின் ஞானிகளில் ஒருவரா தான் இருக்கணும் அப்படிங்கிறத இவரே முடிவு பண்ணிட்டாரு. முடிவு பண்ணிட்டு, அவர் வந்து என்ன பண்றாரு, தன்னுடைய ஆன்மாவையே விற்று பணம் சம்பாதித்தது சிறிது காலமே வாழ்க்கையில் அதிவேகமாக நான் வாழ்க்கை வாழ வேணும்னு இருந்த தன்னுடைய பழைய சித்தாந்தத்தை எல்லாம் அவர்கிட்ட திருப்பியும் பகிர்ந்துக்கிறாரு. அப்புறம் அதன் பிறகு தான் ஆன்மீகத்தை தேடி இந்தியா வந்தத பத்தியும், இங்க சில ஞானிகள் எல்லாம் பார்த்தேன். ஆனா, நான் தேடும் என்னுடைய என்னுடைய விஷயத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானி சிவானாவின் ஞானிகள். இங்க தான் இருக்கிறீங்கன்னு சொன்னாங்க. அதனால நண்பரே தயவு செய்து எனக்கு வந்து அங்க கூப்பிட்டு போவீங்களா? அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து அவரு மெதுவா சொல்றாரு, "அந்த ஞானிகள் எல்லாம் ஒருவன் தான் நானும். நானும் அந்த ஞானிகள் ஒருவன் தான். அதனால நான் வந்து உங்கள கூப்பிட்டு போறேன். ஆனா ஒண்ணு நான் சொல்றத கேட்கணும். என்னன்னா, அ நான் வழிமுறைகள் எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு கத்து தருவோம். ஆனா ஒரு உறுதிமொழி வந்து நீங்க எனக்கு தரணும். இந்த காலங்கடந்த வழிமுறைகளை எல்லாம் நாங்க வந்து கற்றுக்கொண்ட பின் தான் நீங்கள் அ உங்களுடைய நாட்டுக்கு திரும்பிச் செல்லணும். அப்படி வந்து நீங்க செல்லும் பொழுது, அங்க யாருக்கெல்லாம் வந்து உதவி தேவையோ, அவசியமா நீங்கள் வந்து என்கிட்ட இருந்து பயின்ற இந்த அ இதையெல்லாம் ஞானத்தை எல்லாம் நீங்க அவங்களுக்கும் சொல்லி தரணும். இதுதான் வந்து நான் வந்து உங்கள கேட்கிறேன். ஏன்னா, நம்ம கீழ உலகத்தில் வந்து எவ்வளவு குழப்பங்களோட இருக்கிறாங்கன்னு எங்களுக்கெல்லாம் தெரியும். அதனால நான் வந்து எ நீங்க அவங்களுக்கு தேவையான நம்பிக்கைய ஊட்டணும்னா, நீங்க இங்க வந்து நல்லவரா மாறி, உங்களுடைய ஆன்மாவுக்கு தேவையான விஷயங்களை தெரிஞ்ச பிறகு, அவற்றையெல்லாம் வந்து நீங்களே வச்சுக்காம, அவற்றையெல்லாம் நீங்க சொல்லிக் குடுக்கணும். அந்த நிபந்தனையின் பேரில் வந்து, நான் வந்து உங்களுக்கு இத சொல்லி தர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த கூட வந்த அவரு சொல்லுவாரு. உடனே வந்து இவரும் ஒத்துக்குவாரு. சரி, நான் வந்து ஷூரா நான் வந்து நீங்க சொல்லி தந்தத வந்து நிச்சயமா அந்த பணிய முடிச்சுட்டு நீங்க சொல்லி தந்த அந்த இதெல்லாம் கீழ போய் நான் சொல்லுவேன். சந்தேகமே இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையினுடைய மிகவும் மறக்க முடியாத தருணம் அதுதான் ஜான். நான் அன்னைக்கு போய் அவர பார்த்தேன் இல்லையா? சிவனாவின் ஞானி. அதுதான் என் வாழ்க்கையில மறக்க முடியாத தருணம். அப்படின்னு சொல்லி ஜூலியன் வந்து ஜான் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த ஞானி வந்து ஜூலியனை பார்த்து கனிவாக புன்னகைக்கிறாரு. ஆ புன்னகைச்சுட்டு, "சரி வாங்க போலான்னு" சொல்லிட்டு ஒரு பள்ளத்தாக்கா இருக்கும். அங்க வந்து இவர கூப்பிட்டு போறாங்க. அங்க கூப்பிட்டு போனோனே, அந்த பள்ளத்தாக்குல போய் பார்த்தா, அங்க வந்து 2 பேரும் கீழ இறங்கி அந்த அழகிய பள்ளத்தாக்குல வந்து அடர்ந்த காற்றுக்குள்ள போறாங்க. அங்க வந்து தேவதாரு கலந்த வாசனை, அந்த சந்தனமும் இந்த தாரும் கலந்த அந்த வாசனையோட அந்த காட்டுக்குள்ள அவங்க 2 பேரும் போறாங்க. அவ்வளவு நல்ல வாசமா இருக்குது. அத பாக்க பாக்க ஜூலியனுக்கு வந்து அந்த வழி எடுத்த பாதங்களுக்கு கூட அ ஓய்வு தர முடியல. அப்படியே நடந்து வந்தாரு இல்லையா? 7 நாளு. அப்ப வந்து அதெல்லாம் கூட இவருக்கு இப்ப வழியாவே தெரியல. இவர் கூட நடக்கும் பொழுது, அந்த பள்ளத்தாக்குல அந்த வாசனையும், அந்த பூக்களின் நறுமணங்களும் இவருக்கு வந்து மனசுக்கு ரொம்ப ரம்மியமா இருக்குது. அப்ப வந்து ஒரு கொஞ்ச தூரம் போனோனே, சில செவிகளுக்கு வந்து ஒலிகள் எல்லாம், குரல்கள் எல்லாம் சில பேரு பேசுறதெல்லாம் கேட்குது. அப்ப வந்து இவங்க கொஞ்ச நேரம் நடக்குறாங்க. அப்புறம் 1/4 மணி நேரம் 2 பேரும் நடந்து ஒரு திறந்த வெளிய போய் அடையிறாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவில்ல வந்து சுற்றியும் நெறைய பூக்கள்.
அது ஒரு சின்ன கிராமமா இருக்குது. அந்த கிராமத்துல வந்து அந்த சின்ன கோவில் இருக்குது. அந்த கோவில சுத்தி நெறைய ரோஜா பூக்களும், எல்லாம் நெறைய குடில்கள் எல்லாம் ரோஜா பூக்களாலேயே ஆன மாதிரி இருக்குது. அப்படியே ஜூலியனுக்கு அதெல்லாம் பார்த்தோனே அவருக்கு பேச்சே வரல. அப்படியே நின்னுக்கிறாரு அத பார்த்துட்டு. அப்ப வந்து அங்க போன பிறகு தான் தெரிஞ்சுச்சு, அந்த ஞானிகள் எல்லாருமே ரொம்ப முகம் சந்தோஷத்தோட இவங்கள பார்த்து வரவேற்கிறாங்க. சந்தோஷமா சிரிக்கிறாங்க. ஜூலியன பார்த்து வரவேற்கிறாங்க. அங்க போன பிறகு தான், இவர் கூட வந்தவர் பேரு யோகிராமன்னும், அவர் தான் இவர்களுக்கெல்லாம் தலைவருன்னும் ஜூலியனுக்கு தெரியுது. அந்த அழகிய இடத்துக்கு வந்து இவங்க தான் சொந்தக்காரரு. அவங்க தான் அங்க தான் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சோனே, அந்த கூட்டத்துல ஒரு 10 ஆண்கள் இருக்காங்க. பெண்களும் நெறைய இருக்காங்க. அ யோகிராமன போலயே அங்க இருக்கிற ஆண்கள் எல்லாம் வந்து ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு. அதாவது ரெட்டுல பெரிய அங்கியாட்டம் பெருசா போட்டிருப்பாங்க. லேடீஸ பார்த்தா ரொம்ப அழகா இருக்கிறாங்க. அவங்கலாம் நெறைய முடிகளும், ரொம்ப புன்னகையோட இவர வரவேற்கிறாங்க. அவங்க வந்து இளஞ்சிவப்பு நிற புடவையெல்லாம் அணிஞ்சிருக்காங்க. அவங்களையெல்லாம் பார்க்கும்போதே ஜூலியனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு சொர்க்கத்துக்குள்ளேயே வந்த மாதிரி ஒரு சந்தோஷம் வருது. அப்ப வந்து சில பேரு அவங்கவங்க கவனத்தோட அவங்கவங்க வேலைய தான் கோவிலுக்கு வேண்டிய வேலையெல்லாம் அங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. உபயோகமான காரியங்கள மட்டும் தான் செய்றாங்க. அனைவருமே பார்த்தா ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கிறாங்க. அப்ப வந்து சிவானாவினுடைய வாழ்க்கை முறையின் ஆற்றலை வந்து அவர்களுடைய முகங்கள பார்த்தாவே அவங்களுடைய வாழ்க்கை முறையெல்லாம் தெரிஞ்சுச்சு. அவர்கள் அனைவருமே வந்து இவர விட மூத்தவர்களாக இருந்தாலும், ஒவ்வொருவருமே குழந்தையைப் போல உற்சாகமாகவா இருந்தாங்களாம். அவங்களுடைய கண்களிலயும் இளமையா இருந்துச்சு. யாருடைய சருமத்திலயும் சுருக்கங்களோ, நரைமுடியோவே இருக்கல. எல்லாருமே யாருமே வயதானவர்கள் போலவே தோற்றமளிக்கல. ஆனா எல்லாருமே அங்க இருந்தவங்கலாம் வயதானவங்க தான். அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே வந்து இவருக்கு வந்து விருந்தாக புத்துணர்ச்சியூட்டும் பழங்கள், அ சிறப்பான அழகிய காய்கறிகள் எல்லாமே கொண்டு வந்து குடுக்குறாங்க. அந்த இதெல்லாம் பார்த்த உடனே தான் ஜூலியனுக்கு, ஓ! இவங்க ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு முக்கிய காரணியே இந்த உணவு முறை தான். அப்படிங்கிறத பிறகு தான் அந்த ஜூலியன் அறிஞ்சுக்கிறாரு. பின்னர் வந்து யோகிராமன் வந்து அவருடைய இருப்பிடத்துக்காக ஜூலியன தனியா கூப்பிட்டு போறாரு. வாங்க அப்படின்னு. ஜூலியன் வந்து சிவானாவின் அ ம் சிவானாவினுடைய அந்த ரமணி இந்த இவரு கூட போறாரு. அந்த ஞானி கூட. போனோனே யோகிராமன் கூட போறாரு. அவர் யோகிராமன் ஒரு ரூம் தனியா கொஞ்சம் தூரம் போனோனே இருக்கு. அந்த அறையில ஒரு கட்டிலும், ஒரு பூவும், அந்த இதுவும் வச்சிருக்காங்க. அங்க போயி அவங்க கூப்பிட்டு போறாரு. அப்புறம் வந்து ரொம்ப அத பார்த்தோன்னேவே அந்த வாழ்க்கையின் மேல் இருந்த நாட்டம் வந்து இவருக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. பரவால்ல. ரொம்ப நல்லா நம்ம வந்து சேர வேண்டிய இடத்துக்கு தான். அவருடைய ஆத்மா வந்து நிச்சயமா மீண்டும் சீரடையக்கூடிய ஒரு சரணாலயமா தான் இது இருக்கும். அப்படிங்கிறத இந்த இத பார்த்தோன்னேவே ஜூலியன் உணர்ந்துக்கிறாரு. அவர் வந்து ஜூலியனின் வாழ்க்கை வந்து எளிமையாக, இனிமையாக, சாந்தமாக, சிவானாவின் ஞானிகளோட அனுபவங்களோட ஆரம்பிக்குது. இதோட நானு 4 சாப்டர் முடிச்சிருக்கேங்க மாஸ்டர். இதோட நான் இந்த கதைய தொடர அடுத்த வாரம் சொல்லலான்னு இருக்கேன். நன்றி மாஸ்டர். தொடர்ச்சியா சொல்லலாமா? இல்ல தெரியலையே. மாஸ்டர், எஸ். என்ன தொடர்ச்சியா சொல்லலாங்களா? 4 பார்ட் அத்தியாயம் முடிச்சுட்டேன். 5வது வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்க? எவ்வளோ நேரம் ஆகும் நெக்ஸ்ட்? இல்ல அது ஒரு 5வது அத்தியாயம் வந்து கொஞ்சம் தான் இருக்குங்க. ஆனா கூட இவர் வந்து இது சேர்றதோட முடிச்சுட்டோம்னா, அடுத்த வாரம் அடுத்த நாள் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதாவது எஸ், அவர் எஸ். அப்ப வந்து முடிச்சிடுங்க மேடம் அப்போ. முடிச்சிருங்க. என்னங்கம்மா? அப்ப சொல்லிடுங்க. அதான் இப்ப சொன்ன வரைக்கும் கரெக்ட்டா சொல்லியிருக்கேன். அடுத்தது 5வது அத்தியாயத்திலிருந்து அடுத்த வாரம் சொல்லலான்னு இருக்கேன். ஓகே. இங்க 4 சரி. இது அத்தியாயம் முடிச்சிருக்கேன்.
ம். கரெக்ட்டா சிவனாவனுடைய ஞானிகள சந்திச்சு, அவருடைய குடிலுக்கு போய் சேர்ந்துடுறாரு. தன்னுடைய மனசு வந்து அறிஞ்சபடி, இதுதான் நமக்கு சரணாலயம், நம்ம ஆத்மா அதுக்குன்னு அறிஞ்சுட்டு, அவரோட போய் சேர்ந்துடுறாரு. அதுக்கப்புறம் வந்து ஜூலியன் வந்து இந்த ஜான் கிட்ட தன்னுடைய கதை பூரா அவங்க வீட்ல தான் உட்காந்துட்டு சொல்றது தான் வரும். அது 4 சாப்டர் அடுத்த ஷூர். வாரம் சொல்லட்டுமா? சொல்லட்டுங்களான்னு கேட்கிறேன். தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச். மாஸ்டர்ஸ் யாராவது பேசுறீங்களா? ம். ஓகே சார். சுசிலாமா? ஒரு அருமையான கிளாஸ் டுடே. ம். சூப்பரா சொன்னீங்க இன்னைக்கு. ஒவ்வொரு அத்தியாயமும். ரொம்ப அருமையா இருந்தது மக்கள். அடுத்த வாரம் கன்டின்யூ ஆகுது. ஓகே. ம். தேங்க் யூ சரி. சோ மச். சுசிலாம்மா அருமையா சொன்னீங்க. ரொம்ப தேங்க்யூ. நிறுத்தி நிதானமா புரியிற மாதிரி ரொம்ப நல்லா இந்த இந்த புக்ல நீங்க ரொம்ப இதாயிட்டீங்க. பாண்டித்யம் அடைஞ்சுட்டீங்க. ரொம்ப அழகா தெரியுது மாஸ்டர். ரொம்ப நல்லா தேங்க்யூ. சொல்லியிருக்கிறீங்க. கரெக்ட்டா சொல்லியிருக்கிறீங்க. அந்த 4 சாப்டர்லயுமே ரொம்ப சுருக்கி அழகா எடுத்துட்டு வந்து அவங்கள எப்படி இந்த பாத்துக்கு வந்தாரு அப்படின்ற வரைக்கும் அழகா கொண்டு வந்து முடிச்சுட்டீங்க மாஸ்டர். ஆமா, ஆமா. அவருடைய இன்ட்ரஸ்டிங். இதுக்கப்புறம் இன்னும் நல்ல இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அ ஆமாமா. அவருடைய ஃபுல்லா அவரு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷனு, அ ஃபு புரிதல் புக் அதெல்லாம் அதெல்லாம் உங்ககிட்ட இருந்து நாங்க தெரிஞ்சுக்கிற ரொம்ப ஆசைப்படுறோம் மாஸ்டர். ரொம்ப நல்லா இருக்கு மாஸ்டர். தேங்க் யூ தேங்க்யூ. சுசீலாம்மா. தேங்க் நன்றி, யூ, தேங்க் யூ. நன்றிம்மா. தேங்க்யூ. மேடம் நீங்க என்ன நினைக்கிறீங்க மேடம்? கேட்டீங்களா? இன்னைக்கு நான் கொஞ்சம் வேற ப்ரிப்பரேஷன்ல இருந்தேன். நான் வந்து ஃபுல்லா கேட்கல. சரிங்க. நான் கேட்டுட்டு நான் ம். உங்களுக்கு சொல்றேன் நான். தேங்க்யூ. அண்ட் வந்து ஒரு அனௌன்ஸ்மென்ட் மாஸ்டர்ஸ் நாளைக்கு ஹேப்பி சண்டே புருஷவாக்கம் சென்டர்ல நான் சொல்லப் போறேன். ஸோ கொஞ்சம் அந்த ப்ரிப்பரேஷன்ல தான் இருந்தேன். ஓ! ஆ சரி, சரி. சென்னையில இருக்கிறவங்க எல்லாருமே வாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லி அங்க வர சொல்லுங்க. டைரக்ட்டா வந்து கிளாஸஸ் நம்ம வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேர். ஸோ எவ்ரி சண்டே நம்ம வாரத்துல ஒரு நாள் தான் அங்க வந்து கிளாஸஸ் நடக்குது. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாஸ்டர் வந்து எடுக்குறாங்க. ஸோ நாளைக்கு ம். நான் போய் எடுக்கிறேன். முடிஞ்சவங்க எல்லாரும் வாங்க. இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் சொல்லுங்க. சென்னையில இருக்கிறவங்களுக்கு. அண்ட் லைவ் கூட வரும்னு நெனைக்கிறேன். அ கொஞ்சம் பாருங்க. லைவ் ஒரு 11:00 அப்படி ஸ்டார்ட் ஆகும் லைவ். சரிங்க. பிஎம்சில லைவ் இருக்கும். மத்த ஊர்ல இருக்கிறவங்க லைவ் பாருங்க. சரிங்களா? எஸ் மாஸ்டர்ஸ் வேற யாராவது பேசணுமா? ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ சுஷீலா தேவி மேடம். நம்ம தேங்க்யூ. எண்ட் பண்ணிக்கலாமா? சரிங்க. ஸோ எல்லா ஜாயின் பண்ண எல்லா பார்ட்டிசிபென்ட்